அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். இமயமலைக்கு சென்றுள்ள நடிகர் ரஜினிகாந்த் பாபாஜி ஆசிரமத்தில் தரிசனம் செய்தார். நடிகர் ரஜினிகாந்த் இமயமலைக்கு ஆன்மீக பயணமாக சென்றுள்ளார். இந்த பயணத்தின் போது அவர் மேற்கொள்ளும் அன்றாட நடவடிக்கைகள் குறித்த புகைப்படங்கள் வெளியாகி வருகிறது. தற்போது இமயமலை பயணத்தின் ஒரு பகுதியாக பாபாஜி குகைக்கு அருகில் உள்ள ஸ்ரீ பாபாஜி ஆசிரமத்தில் தரிசனம் செய்தார். பின் சுவாமியுடன் ஆன்மீக ரீதியாக பேசி அங்கு வழங்கப்பட்ட பிரசாதத்தை உட்கொண்டார். வளிமண்டல காற்றின் வேக மாற்றத்தால் தமிழகத்தில் அடுத்த 10 நாட்கள் வெப்பச்சலன இடிமழை அதிகரிக்கும் என திருத்துறைப்பூண்டி வானிலை ஆர்வலர் ஹேமச்சந்திரன் எச்சரித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 15ஆம் தேதிக்குள் தென்னிந்தியாவிலிருந்து முற்றிலுமாக விலகும் என கூறிய அவர், பகலில் வெப்பமாக இருக்கும் எனவும் இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் தெரிவித்துள்ளார். பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும். மாலை இரவு நேரங்கள்ல வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைந்து காணப்படும். கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற கடலோர மாவட்டங்கள்ல முற்பகல் 11 மணி முதல் 4 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல ஆங்காங்கே ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்.